அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். சமீபத்தில் நான் வந்துங்க ஒரு படத்துக்கு போயிருந்தேன். என்னடா இது திடீர்னு வந்து ஜேபி சார் வந்து படத்துக்கெல்லாம் வந்து விமர்சனம் யூடியூப்ல போடுறாருனால நினைச்சிடாதீங்க. நான் ரொம்ப அரிதாக தான் படத்துக்கே போவேன். யாராவது நண்பர்கள் வந்து இந்த படம் நல்லா இருக்குங்க, அந்த படத்துக்கு போகலாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நண்பர்கள், ரொம்ப நெருங்கியவர்கள் நண்பர்கள் கூட அந்த மாதிரி படங்களுக்கு போவோம். ஏன்னா ஒரு படத்துக்கு தனியாக போகிறத விட வந்து இந்த மாதிரி நண்பர்கள் நெருங்கியவர்கள் ஒரு குடும்பமாக அந்த மாதிரி போகும்போது கிடைக்கிற அந்த சந்தோஷம், அந்த இது வந்து ஒரு நல்ல படத்தை பார்க்கும்போது அதில் கிடைக்கிற திருப்தி வந்து ஒரு ஒரு பொழுதுபோக்கு. அந்த வகையில் வந்து சமீபத்தில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து நான் போயிருந்தேன். அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது, அந்த படத்தை பார்க்கும் போதுமே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கண் கலங்கி ரொம்ப எமோஷனலா பாதித்த அந்த படத்துல பாதித்த நிறைய காட்சிகள். அதே மாதிரி அது எந்த அளவுக்கு எமோஷன் இருந்ததோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து பயங்கர ஜோக்கு, சிரிப்பு. ஒரு செகண்ட் அந்த எமோஷனலா இருக்கிற நேரத்துல ஒரு பஞ்சு டயலாக போட்டு அதை வந்து டபக்குன்னு வந்து ஒரு ஒரு மொத்த அரங்கமுமே வந்து ஒரு சிரிச்சு ஒரு குமாரமான ஒரு ஜாய்ஃபுல் ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய மாதிரி ஒரு சிங்கிள் ஒரு டயலாக போட்டு அந்த சீனை அப்படியே மாத்துவார் டைரக்டர். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வருவங்க எல்லாருமே வந்து கண்களை துடைத்துக் கொண்டு கண்கலங்கி தான் வெளியே வந்தாங்க. அதே நேரத்தில் அவங்க கிட்ட ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருந்தது. ஒரு நல்ல ஒரு படத்தை பார்த்தவங்க ஒரு திருப்திகரமான ஒரு மனோநிலையில எல்லாரும் வெளியே வந்தாங்க, நான் உள்பட. அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா அபிஷன் ஜீவிந்த் அப்படிங்கிறவரு டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுல வந்து மெயின் கேரக்டர்ல வந்து சசிகுமாரும், சிம்ரன், அப்புறம் யோகி பாபு, அப்புறம் வந்து MS பாஸ்கர், அப்புறம் இளங்கோ குமாரவேல், அப்புறம் பகவதி பெருமாள், மிதுன் ஜெய்சங்கர், ரமேஷ் திலக்கு, இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் ஏற்கனவே வந்து நிறைய படங்கள்ல நடிச்சவங்க. சசிகுமாரும் சிம்ரனும் உங்களுக்கு தெரியும், அவங்க ரொம்ப ஃபேமஸான ஆக்டர்ஸ். ஸோ படத்துல என்னன்னா, இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, இலங்கையிலிருந்து ஒரு குடும்பம், சசிகுமார், அப்பா, சிம்ரன் அவருடைய மனைவி, அவருடைய பையன் வந்து மிதுன் ஜெய்சங்கர் வந்து பெரிய பையன். அவன் வந்து இலங்கையில காலேஜ் முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட்டுக்காக காத்திருக்கிற நேரத்துல இலங்கையில நடக்கக்கூடிய பல அரசியல் மாற்றங்கள், கலவரங்கள், இந்த சூழ்நிலை காரணமாக அவர்கள் வாழ்வாதாரங்கள் அங்க பாதிக்கப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க, கள்ளத்தோணி ஏறி அகதியா வந்து ராமேஸ்வரத்துல வந்து இறங்குறாங்க. அப்ப ராமேஸ்வரத்துல இறங்கும் போது சிம்ரனுடைய அண்ணன் யோகி பாபு வந்து ஏற்கனவே வந்து சென்னையில அவரு இதே மாதிரி கள்ளத்தோணியில வந்தவர் தான். ஆனா இங்க வந்து அவர் அப்படியே நம்ம மக்கள் கூட ஐக்கியமாகி இங்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் வாங்கி அப்படியே இங்க செட்டில் ஆயிடுறாரு. அவர் இங்க இருக்கிறாருங்க தைரியத்துல. அங்கிருந்து இந்த சசிகுமார் ஃபேமிலி வந்து ராமேஸ்வரம் கடற்கரையில வந்து இறங்குறாங்க. கரெக்டா கடற்கரையில இறங்கும் போது அங்க வந்து ரோந்து வந்த போலீஸ்காரர், அவர் யாருன்னா அந்த ரோந்து வந்த போலீஸ்காரர் தான் வந்து ரமேஷ் திலக் வந்து ஒரு 7, அவர் கூட 2 போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. அப்போ இவங்க வந்து இந்த மாதிரி நாங்க வந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாங்க. அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் ஒப்படைக்கிறதுக்காக போகும்போது சசிகுமாரோட கடைசி பையன், ஆக்சுவலா இந்த கடைசி பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா பல இடங்களும் சின்ன பையன், ஒரு 3ஆம் 4ஆவது படிக்கிற பையன். அவன் வந்து ஒரு சீனவே வந்து அவன் தான் நகர்த்திட்டு போவான். ரொம்ப அழகா அந்த இடத்துல வந்து ஒரு டயலாக போட்டோ ஒரு பொய் சொல்லி அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி அந்த சீனை நகர்த்திட்டு போவான். அந்த இடத்துலயும் அவன் வந்து இந்த ரமேஷ் திலக் அவரு ஏட்டையாவோட மனசை வந்து உருக்குற மாதிரி அவன் அந்த இடத்துல ஒரு பிளே பண்ணி என்ன பண்றாங்க, நாங்களும் உங்களை பார்க்கல, நீங்களும் எங்களை பார்க்கல, நாங்க உங்களை மறந்துடுறோம் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களை இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, யோகி பாபு அவங்கள கொண்டு வந்து சென்னையில வந்து ஒரு காலனியில அவங்கள வந்து குடியமர்த்துறாரு. அவர் குடியமர்த்துற இடம் யாரு அப்படின்னா, பகவதி பெருமாள் வந்து அந்த ஏரியா அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர். அந்த இன்ஸ்பெக்டரோட வீட்டுல ஒரு மேல் வீடு காலியா இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து கேரளால இருந்தனால நாங்க இந்த மாதிரி இந்த தமிழ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க தங்கிடுறாங்க, அந்த வீட்டுல இருக்கிறாங்க. யோகி பாபு அவங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் செய்யறாரு. இதே நேரத்துல ராமேஸ்வரத்துல வந்து ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது. அப்ப அந்த குண்டு வெடிப்புல அவங்க அந்த CCTV ஃபுட்டேஜ் அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்து வந்தது அந்த காரோட இதெல்லாம் இது பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு ஒன்னொன்னா ட்ரேஸ் அவுட் பண்ணி கரெக்டா அதுல வந்து ஒரு AC வடநாட்டுக்காரர் வந்து அந்த குண்டு வெடிப்புக்கு விசாரணைக்கு அவர் ஏசியா வர்றாரு. அவருக்கு கீழே தான் இந்த ரமேஷ் திலக் வந்து போலீஸ் ஏடா வேலை செய்யறாரு. அப்போ அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த உண்மையை வந்து ஸ்டார்டிங்ல வந்து அவர்கிட்ட இருந்து மறைச்சிடுறாரு. இவங்க இங்க வந்து இந்த வீட்டுல இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா,
அந்த காலனிக்குள்ள இருக்கக்கூடியவங்கள வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா எல்லாத்துக்கூடயும் பழகக்கூடியவங்க வந்து ஸ்ரீஜா ரவிங்கிற ஒரு லேடி. அவங்க யாரு அப்படின்னா இளங்கோ குமாரவேல். அதாவது இவர் யாருன்னா இளங்கோ குமாரவேல் உங்களுக்கு தெரியும், அபிம் நானு படத்துல வந்து அந்த ரவிங்கிற கேரக்டர்ல வந்திருப்பாரு. ரொம்ப ஒரு இயல்பான நடிகர். அந்த இளங்கோ குமாரவேல் வந்து அவர் யாருகிட்டயுமே பேச மாட்டார், ஆனா இந்த அம்மா எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பழகுவாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த அம்மா எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பழகும் போது அவர் ஒரு முறைச்சு இந்த அம்மாவை கட் பண்ணி கூட்டிட்டு போய்வார். அந்த அம்மா வந்து எங்க வீட்டுக்கார சத்தம் போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா வந்து பேசி போவாங்க. அந்த வகையில சிம்ரன் கூட நல்லா பழகிடுறாங்க. அந்த நல்லா பழகி அந்த அவங்க வீட்டுல வந்து சாப்பாடு கொடுக்கறது, அங்க செஞ்சா இங்க கொடுக்கறதுங்கிற மாதிரி எல்லாம் அவங்க ஒரு பழக்க வழக்கங்கள் உருவாயிருது. அந்த நேரத்துல இந்த குமாரவேலு வந்து அவரோட மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த இறந்து போனதுக்கு வந்து இவங்க எல்லாம் வந்து இது பண்ணும்போது அவர் சசிகுமார் வந்து அவர் குமாரவேல் கிட்ட கேட்கிறாரு, இளங்கோ குமாரவேல் கிட்ட, ஏங்க உங்க வீட்டுல இருந்து யாருமே வரலையா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, இல்ல நானும் என் மனைவி வந்து நாங்க வந்து ஓடி இருந்து தான் கல்யாணம் பண்ணிட்டோம். அப்போ அவங்க அப்பா வந்து எங்களை எல்லாம் நீங்க ஏமாத்திட்டு போயிட்டீங்கல்ல, நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி சபிச்சிட்டாரு. எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ரிலேஷன்ஷிப் யாருமே இல்ல. நானும் யாருகிட்டையுமே பழகி அக்கம் பக்கத்து கூட யாருகிட்டையும் பழகாம நான் வந்து ரொம்ப தனிமைப்பட்டு இருந்துட்டேன். இப்பதான் தெரியுது ஒரு மரணத்தின் போதுதான் வந்து எனக்கு யாருமே வந்து எனக்கு துக்கம் விசாரிக்கிறக்கோ பிடிக்கிறக்கோ யாரும் இல்லைங்கிற அந்த இது இப்பதான் எனக்கு தெரியுது. அப்படிங்கும்போது உடனடியா சசிகுமார் என்ன பண்றாருன்னா ஓடி போய் ஒவ்வொரு வீடா கதவை தட்டி இந்த மாதிரி அந்த அம்மா இறந்துட்டாங்க, வாங்க பாவங்க, அவரு தனியா இருக்கிறாரு, வாங்கன்னு சொல்லி அத்தனை பேரும் வந்து அந்த இதுல வந்து அவங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தி இது பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து இந்த இளங்கோ குமாரவேல் வந்து சசிகுமார் மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் அவருக்கு உருவாயிருது. சசிகுமார் வந்து என்ன மாதிரி டைப்னா, இவரு அங்கிருந்து கார்ல வரும்போதே திடீர்னு காரை நிறுத்த சொல்லிட்டு ரோட்ல வந்து ஒருத்தன் வந்து தண்ணி போட்டு படுத்து கிடந்திருப்பான். அவன் வந்து ஒரு மாதிரி உயிருக்கு போராடுற சூழ்நிலையில் இருப்பான். அப்ப இவர் சசிகுமார் இறங்கி போய் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணு சொல்லும்போது யோகி பாபு சொல்வாரு, உனக்கு வேற வேலை இல்லையா, ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணா அவங்க செத்துக்கிட்டு போயிட்டாங்க, நீ போய் சாட்சி சொல்ல போறியா அப்படி இப்படின்னு சொல்லப்போ, ஏப்பா ஒரு மனுஷ உயிர்ப்பா, பாவம்பா அப்படின்னு அவர் வந்து ரொம்ப மனிதநேயம் மிக்கவர். அவர் வந்து ரொம்ப மனிதநேயம் மிக்கவர். எல்லாத்து மேலையும் வந்து ரொம்ப இயல்பா வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து மனிதநேயத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு மனிதநேயம் மிக்க நபரா வந்து சசிகுமார அந்த படத்துல வந்து அவங்க சித்தரிச்சிருப்பாங்க. அப்போ அவர் வந்து என்ன பண்றாரு, இல்ல நீ போன் பண்ணுன்னு சொல்லி போன் பண்ணி அந்த ஆம்புலன்ஸுக்கு வர்றாங்க அப்படின்னு உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் அவர் அங்கிருந்து கிளம்பி போறாரு. அப்போ அந்த காலனில வந்து ஒரு குடிகார ஒரு இளைஞன் இருக்கிறான். அவன் வந்து டெய்லி குடிச்சிட்டு எல்லாத்து வீட்டு முன்னாடி வாந்தி எடுக்கிறது, பாட்டில போட்டுறது, பீர் பாட்டில உடைச்சு விடுறது, இந்த மாதிரி எல்லாம் பயங்கர இது பண்ணுவாங்க. டெய்லி அவன் யாரோ ஒருத்தர் அவனை திட்டுறது, அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு இளைஞன், ஒரு படித்த இளைஞன் ஏதோ காரணத்தினால ஒரு போதை பழக்கத்துக்கு உள்ளாகி அவன் ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்கிறான். அவனை வந்து சசிகுமார் என்ன பண்றாரு, அவங்கிட்ட வந்து ரொம்ப அன்பா நடந்துகிட்டு அவர் வந்து அவன் மேல ஒரு பாசத்தை செலுத்துறாரு. இந்த இளங்கோ குமாரவேலோட மனைவி வந்து அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியனு. அவங்க கடைசி நேரத்துல அந்த அவருடைய மனைவியினுடைய அப்பா வந்து அந்த இதுல வந்து கேள்விப்பட்டு வந்து அதுல கலந்துக்கிறாரு. அந்த கிறிஸ்டியன்ல பாத்தீங்கன்னா அந்த அடக்கம் முடிஞ்சோன்னா ஒரு இரங்கல் கூட்டம் மாதிரி வைப்பாங்க. அந்த இரங்கல் கூட்டத்துல ஒவ்வொருத்தரும் வந்து அந்த இறந்து போனவருடைய ஒரு நல்ல விஷயங்களை வந்து சொல்லி பாராட்டி பேசுவாங்க. அப்போ அந்த மாதிரி பேசும்போது இவரு சசிகுமார் இவரு சொல்லுவாரு, இளங்கோ குமாரவேல் சொல்லும் போது, நான் வந்து எனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க இத்தனை பேர் வந்து எல்லாத்தையும் என்னோட இதுல துக்கத்துல பங்கெடுத்துட்டீங்க, நான் உங்களுக்கு எல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல அப்படிம்பாரு. அப்ப வந்து இவர் பேசும்போது சசிகுமார் பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு வந்து கடவுள் மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா இத்தனை பேர் நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்தை கலந்துகிட்டு உங்க வீட்டுல நடந்த ஒரு துக்கம் மாதிரி இங்க வந்திருக்கீங்க. அப்படிங்கும் போது நீங்க தான் வந்து எனக்கு கடவுள், எனக்கு வந்து என்னோட கண்களுக்கு கடவுளா படுறீங்க. அதாவது பிறர் மீது அன்பு செலுத்துற ஒருத்தர் தான் வந்து ஒருத்தரை வந்து அவர் வந்து நான் கடவுளா பார்க்கிறேன் அப்படின்னு அங்க இருக்கிறவங்களை எல்லாம் சொல்லும் போது எல்லாரும் கண் கலங்குவாங்க. அடுத்தது வந்து இந்த குடிகார இளைஞன் வந்து பேச வரும்போது எல்லாம் சத்தம் போடுவா, நீ என்ன பேச போற குடிச்சுக்கிட்டு அப்படிங்கும் போது அவன் வந்து நின்றுட்டு சொல்லுவான், இந்த மாதிரி வந்து நான் குடிப்பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டேன், நான் வந்து இன்னைக்கு நான் துபாய் போக போறேன், எனக்கு அங்க வேலை கிடைச்சிருச்சு, ஏன்னா கடைசியா உங்க வீடு எல்லாத்துக்கிட்டையும் நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் எவ்வளவு மோசமா நடந்திருப்பேன், எவ்வளவோ இதா நடந்திருப்பேன். எங்க அம்மா வந்து எனக்கு இருந்த ஒரே ஆதரவு எங்க அம்மா தான். ஆனா எங்க அம்மாவுக்கு வந்து ஞாபக மருதி நோய், என்னையவே அவங்களுக்கு அடையாளம் தெரியாது. ஆனா அவங்க என்கிட்ட எப்பவுமே வந்து ஏப்பா சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. அப்ப எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க இறந்தப்போ யாருமே எனக்கு இந்த காலையில இருந்து அவங்க இறந்தப்போ வந்து எனக்கு ஆறுதல் சொல்ல வரல. அவங்க இறந்த துக்கம் தாழாம நான் குடிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அவரு சசிகுமாரை பார்த்து சொல்லுவாரு, அங்கிள் நீங்க வந்து உங்களை அறியாம எனக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கிறீங்க. நீங்க வந்து நான் வந்து பாய்சன் சாப்பிட்டு போதை இதுல வந்து
அந்த பிராண்டியில பாய்சனை மிக்ஸ் பண்ணி நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரோட்ல கடந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ நீங்க தான் வந்து எனக்கு வந்து போன் பண்ணி என்னை காப்பாத்துறதுக்கு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணீங்க. உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு அந்த நேரத்திலையும் கூட எனக்கு அடையாளம் ஞாபகம் வச்சிருக்கிறேன். அது போக நீங்க வந்து எங்கிட்ட அடிக்கடி வந்து சாப்பிட்டியான்னு கேட்பீங்க, எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வரும். உங்களை மாதிரி வந்து பிறர் மேல அன்பு செலுத்துற ஒருத்தர் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா கடவுள் அங்க இங்கெல்லாம் இல்ல, உங்களை மாதிரி மனிதர்கள் தான் வந்து கடவுளுடைய பிரதிநிதியா கடவுளா வந்து இந்த பூமியில உலாவுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த மனித நேயத்தை வந்து அவர் போற்றி சொல்லும் போது அந்த மொத்த ஆடியன்ஸுமே கண்கலங்கி அந்த இதுல என்ன அப்படின்னா ஒவ்வொரு சீனுமே வந்து ஒரு மனிதநேயம் இல்லாத ஒரு மனிதர் கூட அவருக்குள்ள இருக்கக்கூடிய மனித நேயத்தை தூண்டக்கூடிய வகையில இருக்கிற மாதிரி வந்து அந்த கதை அமைப்பை வந்து அந்த இயக்குனர் அபிஷன் ஜீவந்த்ங்கிறது அவரு அந்த கதை எழுதியிருக்கிறாரு, அவரு அந்த படத்தையும் இயக்கி இருக்கிறாரு, அற்புதமாக அமைச்சிருக்கிறார். ஒரு இடத்துல வந்து இவர் வந்து சசிகுமார் வந்து MS பாஸ்கர் கிட்ட வந்து ஒரு டிரைவர் வேலை கேட்டு போவாரு. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, நான் ஒரு வாரம் பார்ப்பேன், எனக்கு பிடிச்சிருந்தா நான் வேலைக்கு வச்சிருக்கேன், இல்லைன்னா நான் சம்பளம் தர மாட்டேன், உன்னை வெளியேற்றிடுவேன், உனக்கு சம்மதம்னா வா அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு வாரம் கழிச்சு அவர் நீ எனக்கு வேலைக்கு வேண்டாம், நீ கிளம்பு அப்படின்றவாரு. இவர் சசிகுமார் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு வீட்டுல ஒரே சலம்பல் பண்ணுவாரு. அப்போ அவர் என்ன சொல்லுவார், வர்ற வழியில இந்த சின்ன பையன் வந்து இந்த ராமேஸ்வரத்துல இருந்து அந்த கடற்கரையில இறங்கி அங்கிருந்து வரும்போது ஒரு நாய் அங்கிருந்து தேடிட்டு வந்துருவான். அந்த நாயை வந்தா வந்து சோறு போட்டு வளர்த்து நல்லா அன்பா பாத்துக்குவான். அந்த நாய் அங்கங்க வந்து மலம் கழிச்சு வச்சிரும். அப்ப இவர் வரும்போது அந்த காலில் வந்து அந்த மலம் எல்லாம் பட்டு ரொம்ப ஒரு அசிங்கமா ஃபீல் பண்ணுவோம். அந்த நாய் தூக்கி வெளியே எங்கே கொண்டு விட்டுட்டு வந்துருவார். அப்போ இவர் சொல்லுவார், தண்ணி போட்டு வந்துட்டு நான் அந்த நாய் தூக்கி இது பண்ணிட்டேன், என்னோட இதை கேட்கறக்கே ஆள் இல்லை, எனக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு எல்லாம் புலம்பும் போது அவர் அந்த பெரிய பையன் வந்து நீங்க எப்படி நாய் தூக்கி இது பண்ணலாம், அது யாரோட ப்ராப்பர்ட்டி, அந்த சின்ன பையனை நீங்க கேட்கணும், நீங்க குடும்ப தலைவரா நீங்க சௌரியத்துக்கு நீங்க தூக்கி வெளியே வீசிடுவீங்களா, அவனுக்கு அவன் வந்து வளர்த்த ஒரு நாயை வந்து நீங்க எப்படி நீங்க இது பண்ணலாம், அவனோட இதை வந்து மனசை காயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல என்ன வந்து புரிய வருது அப்படின்னா பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கும் நம்ம எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிறதுக்கும் நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு அடிமைகளா தான் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைகளை நடத்துறாங்க. எல்லாரும் நடத்துறாங்கன்னு சொல்ல வரல, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அப்படிதான் நடத்துறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நாயை அன்பா வளர்க்குறவங்க வந்து அவங்ககிட்ட வந்து அப்பா இந்த நாய் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுது, இதை வந்து நம்ம வந்து இங்க வச்சிருக்கிறது நல்லா இல்ல, காலையில் எல்லாத்துக்கும் பாதிப்பு உண்டாதுன்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு போய் விடுறது வேற. ஆனா அவன் அன்பு வச்சிருக்கிற ஒரு பிராணி அவங்ககிட்ட இருந்து பிரிக்கிறது சரியில்லை அப்படின்னு அந்த பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட பெரிய பையன் கிட்ட வாக்குவாதம் பண்ணுவான். ஆக்சுவலா அந்த பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ இவங்க இந்த பையன் வந்ததுல இருந்தே அவங்க அப்பா கிட்ட வந்து சரியா பேச மாட்டான், கோவமா இருப்பான். அப்ப வந்து இவர் என்ன சொல்லுவாரு, சசிகுமார் என்ன நினைச்சிருப்பாரு, அவன் இலங்கையில லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு கிட்ட இருந்து அவனை பிரிச்சு கூட்டிட்டு வந்தனாலதான் என் மேல இவன் அப்பா மேல கோவமா இருக்கிறான்னு சசிகுமார் நினைச்சுப்பாரு. அப்போ இந்த தனி போட்டு பேசும்போது சொல்லுவாரு, உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து உன்னை பிரிச்சுட்டு வந்தனால தானே உனக்கு வந்து என் மேல கோபம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அவன் சொல்லுவான், இல்ல அது எனக்கு கோபம் கிடையாது, அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நான் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு நீங்க வந்து என்னை வந்து நீங்க வந்து வளர்த்து ஆளாக்கி நீங்க வந்து இது பண்ணீங்க, நீங்க வந்து படுற கஷ்டத்தையெல்லாம் நான் பார்த்து வளர்ந்தவன். அப்ப நான் வந்து படிச்சு எனக்கு பிளேஸ்மெண்ட்ல ஒரு வேலை கிடைக்கிற நேரத்துல நீங்க அங்கிருந்து என்னை கூட்டிட்டு வந்துட்டீங்க. அப்ப உங்களை எல்லாம் நான் உட்கார வச்சு நல்ல ஒரு வேலைக்கு போய் சாப்பாடு போட்டு உங்களை நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைச்ச என்னோட இதுல நீங்க மண்ணை போட்டீங்க. எனக்கு வந்து என்னோட ஒரு மகனா என்னுடைய கடமையை நிறைவேற்றுறதுக்கு நீங்க வந்து என்னை வந்து நிறைவேற்ற முடியாம தடுத்துட்டீங்க, அதுதான் உங்களுக்கு உங்க மேல எனக்கு கோபம் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் வந்து சசிகுமாருக்கு வந்து அந்த மகனுடைய பாசம் வந்து புரிய வருது. அப்போ இந்த படத்தை பாக்குறவங்களுக்கு அப்போ ஒரு பையன் ஒரு அடலசன்ட் ஏஜ்ல இருக்கிற பையன் ஒரு விளையாட்டுத்தனமா இல்லாம தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு நல்ல வேலைக்கு போய் அப்பா அம்மாவை வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல வச்சு காப்பாத்தி அவருக்கு வந்து அவரை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை வந்து அந்த பாக்குற ஆடியன்ஸ் கிட்ட வந்து அந்த டைரக்டர் அந்த இது மூலமா அந்த சீன் மூலமா தோன்றாரு. அதை விட என்ன பியூட்டினா தனி போட்டு போய் படுத்துக்குவாரு. அப்புறம் இந்த பையன் வந்து அடுத்த நாள் காலையில எல்லாம் டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிடும்போது சசிகுமார் சொல்லுவாரு, அப்பா சாரிப்பா, நான் நேற்று வந்து கொஞ்சம் போதையில நான் உங்கள்கிட்ட தப்பா பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, நான் உன்னை வந்து தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லுவாரு. பையன் என்ன சொல்லுவான், இல்லப்பா நான் தான் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் இதா பேசிட்டேன், நீங்க தான் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவும் பிள்ளையும் வந்து ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க சமரசமாகக்கூடிய அந்த சூழல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குடும்பம். அப்படின்னா பிள்ளைகள் வந்து தங்கள் பெற்றோர்கிட்ட தங்களுடைய குறைகளை சொல்லணும், பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சு நடக்கணும். அதே மாதிரி பெற்றோர்களும் வந்து பிள்ளைகளை வந்து ஏதோ ஒரு விதத்துல கோபத்திலேயோ அல்லது இந்த போதையிலையோ அல்லது கஷ்டம் காரணமாகவோ வந்து ஒரு சூழ்நிலைகள் மோசமான சூழ்நிலைகளை வந்து குழந்தைகளை வந்து காயப்படுத்தக்கூடாது, அவர்களை வந்து மனம் நோகிற மாதிரி பேசி அவங்களை வந்து சங்கடப்படுத்தக்கூடாது, அவங்களை வேதனைக்குள்ள கூடாது அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து வலியுறுத்துற மாதிரி
அந்த சீன் அமைஞ்சிருக்கும். இந்த இதுல பாத்தீங்கன்னா இவர் வந்து அடுத்த நாள் போய் அந்த இவர்கிட்ட சொல்லுவார், MS பாஸ்கர் கிட்ட, நீங்க ரொம்ப ஒரு மோசமான ஒரு இவரு எங்கிட்ட வேலை வாங்கிட்டு எனக்கு சம்பளத்தை கொடுக்காம வெளியேற்றி விட்டீங்க அப்படி இப்படின்னு கசாமசான் திட்டி போயிட்டு வருவாரு. திட்டிட்டு வந்துட்டு பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், நான் வேற பக்கம் வேலை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துருவாரு. வெளியே வந்த உடனே திரும்ப சசிகுமார் திரும்ப போய் அவர் என்ன சொல்லுவாரு, நான் இன்னொரு உண்மையை உங்ககிட்ட சொல்லணும், நான் ஆக்சுவலா நான் வந்து கேரளால இருந்து வந்தவன் இல்ல, நான் வந்து இலங்கையில இருந்து வந்த ஒரு திருட்டுத்தனமா வந்த அகதி அப்படின்னு சொல்றப்போ அவர் என்ன சொல்றாரு, சாவி தூக்கி கொடுத்து நீ போய் நீ டிரைவர் வேலை பாருன்னு சொல்றாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க இத்தனை நாள் நான் நல்லா தானே வேலை செஞ்சேன், அப்ப அந்த நல்லா வேலை செஞ்சதுக்கெல்லாம் வந்து நீங்க கணக்கு எடுத்துக்கலையா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அப்ப உண்மைக்கு மட்டும் தான் நீங்க கணக்கு எடுத்திருக்கீங்களா அப்படின்னா ஆமான்னு சொல்லுவாரு. அதான் என்னன்னா, ஒரு ஓனர் வந்து ஒரு வேலையாள் கிட்ட என்ன எதிர்பார்க்காருன்னா, அவன் நல்லா வேலை செய்யணுங்கிறது சரிதான், ஆனா அதையும் தாண்டி ஒரு வேலையாள் வந்து தான் வேலை செய்யற இடத்துக்கும் தன்னுடைய முதலாளிக்கும் விசுவாசமா இருக்கணும், நாணயமா இருக்கணும், அப்பேற்பட்ட ஒரு வேலைக்காரன் தான் நல்ல வேலைக்காரன் அப்படிங்கிற அந்த கருத்தையும் அந்த இடத்துல அந்த சீன் மூலமா அவர் கொண்டு வந்து அந்த டைரக்டர் வந்து அந்த இடத்துல இம்ப்ரெஸ் பண்றாரு. அப்புறம் கடைசியில இவங்க என்ன பண்றாங்க, அவங்க இந்த குடும்பம் அங்க இருக்கிற எல்லா இந்த இளங்கோ குமாரவேலோட மனைவி இறந்த அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இவங்க சசிகுமார் குடும்பத்து கூட ரொம்ப பாசமா பழகி ரொம்ப அன்பாயிருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கிட்டையும் போட்டு யோகி பாபு சொல்லுவாங்க, யார்ட்டையும் பேசாதீங்க, உண்மை சொல்லிடாதீங்க, போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்கன்னா உங்களை திரும்ப வந்து அகதி உங்க முகாமில் கொண்டு அடைச்சிருவாங்கன்னு சொல்லி பயமுறுத்துவா. அப்படி ஆனா அவங்க எல்லாருமே வந்து அவங்க கிட்ட நல்லா பழகி ரொம்ப அன்பா ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போறது, ஃபங்க்ஷனை கூப்பிடுறது, டான்ஸ் ஆடுறதுன்னு அப்படி ஒரு அந்யோன்யமா பழகிடுவாங்க. பழகி இந்த இலங்கை தமிழர்கள் பேசுற கதைக்கிறது, அதாவது நம்ம பேசுறதுன்னு சொல்ற வார்த்தையை அவங்க வந்து கதைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த கதைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை வந்து எல்லாருமே வந்து பேசுறதுங்கிறதுக்கு பதிலாக கலோக்கியெல்லாம் அவங்களே பயன்படுத்த ஆரம்பிக்கிற அளவுக்கு அந்த அவங்க கூட அவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அதுல ஒரு சிங்கு இருப்பார், அதுல ஒரு வடநாட்டை சேர்ந்த ஒரு சீக்கியர் இருப்பார். கடைசியில இந்த ஏசி எல்லாம் நூல் பிடிச்ச மாதிரி வந்து இந்த இவர் போய் சொல்லிடுவாரு, யாரு, ரமேஷ் திலக் ஏட்டையா போய் அந்த ஏசி கிட்ட போய் உண்மையை சொல்லிடுவாரு. எல்லாம் நூல் பிடிச்ச மாதிரி பிடிச்சி கரெக்டா சென்னை வந்து இந்த காலனிக்குள்ள வந்து ஒவ்வொரு வீடா செக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்டுல செக் பண்ணும் போதும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கதைக்கிறதுங்கிற வார்த்தையையும் சிலோன் தமிழையும் பயன்படுத்துவாங்க. அதனால ஏசி மண்டை பிச்சுக்குவாரு. ஏன்னா எந்த வீட்டுக்கு போனாலும் தமிழ்நாட்டுல எல்லாரும் சிலோன் தமிழ் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவனை கூட்டி ரமேஷ் திலக்க கூட்டிட்டு இவங்களான்னு அடையாளம் காமிச்சிட்டு வருவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்க கூட வந்து சொல்லுவாரு, சார் எல்லா வீடையும் நாங்க வந்து செக் பண்ணிட்டோம், கடைசியா வந்து இவரு நம்ம பகவதி பெருமாள் இன்ஸ்பெக்டர் அவரோட வீடு தான் சார் வந்து என்ன செக் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு செக் பண்ணதுக்கு போகும்போது அங்க இவரோட ஆதார், இவர் வந்து எல்லாம் போலியான ஆதார் கார்டு இதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருப்பாரு. அப்ப வந்து இந்த ரமேஷ் திலக்கே வந்து திலக்கு கிட்ட அந்த ஏசி கேட்பாரு, இவங்களா பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லிட்டு பார்த்துட்டு, இல்ல இவங்க இல்ல அப்படின்னா, இவங்க இல்லைன்னா வேற யாருயா, இந்த காலனிக்கு தானே டிரைவர் கொண்டு வந்து இறக்கி விட்டேன்னு சொல்றான் அப்படிங்கும்போது, சார் இறக்கி விட்டுருக்கலாம் சார், அவங்க வேற எங்கேயாவது போயிருக்கலாம் இல்ல அப்படின்னு அந்த ஏசி மண்டை பிச்சுட்டு இருப்பாரு. அதே நேரத்தில் அவர் வந்து வேற ஒரு வழக்குல வந்து ஒருத்தனை போட்டு அடி நடிச்சது பண்ணிருப்பாரு. அவன் இறந்து போயிருப்பான், அவன் சஸ்பெண்ட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அவன் அந்த ஏசி அந்த இடத்துல இருந்து போயிருவாரு. இந்த கதை வந்து ஒரு முடிவுல வந்து அவரு ரமேஷ் திலக் வந்து வெளியே வரும்போது சசிகுமார் வெளியே ஓடி வந்து இந்த மாதிரி நீங்க என்னை காட்டி கொடுக்கல, இதனால உங்க வேலைக்கு ஆபத்து வராதா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்வாரு, அந்த எல்லா வீடுகளுக்கும் அவர் போகும்போது கடைசி அந்த சிங்கு வீட்டுக்கு போகும்போது அந்த ஏசி வந்து வடநாட்காரரு, அவர் வந்து என்ன சொல்லுவாரு, அப்பா எல்லாரும் போய் சொல்லிட்டாங்கப்பா, நீ தான் சச்சரி நிக்காலம் அவர் போய் கட்டி பிடிச்சி அவர் இந்தியில சொல்லுவாரு, நீயாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த காலனியில யாராவது இலங்கை தமிழர்கள் வந்தவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த சிங்கு சொல்லுவாரு, என்ன கதைக்கிறீங்கோல் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஏசிக்கு மண்டையில அடிச்சுக்கிட்டு, ஏயா நீயுமா இலங்கை தமிழ் பேசுற அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ போறவங்க எல்லாருமே வந்து இந்த இலங்கை தமிழ் வந்து கத்திருக்காங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு இங்க இருக்கிறவங்க கூட நீங்க பழகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குண்டு வெடிப்புக்கு எந்த விதத்துல சம்பந்தம் இருக்கக்கூடும், கண்டிப்பா நீங்க நல்லவங்க தான், அதனால நான் உங்களை காட்டி கொடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு டைலாக் சொல்லுவார், உங்களை யார் அகதின்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு போவார். இந்த படத்துல என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ரொம்ப அருமையா அந்த டயலாக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் இது பண்ணி அந்த ஒட்டுமொத்த படமுமே வந்து அதை பார்க்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய மனித நேயத்தை வந்து அந்த ஒரு ஊற்றெடுத்து வெளியே கொண்டு வர செய்யக்கூடிய ஒரு அற்புதமான படமாக இந்த படம் இருக்கிறது. கண்டிப்பா நம்ம வியூவர்ஸ் வந்து எல்லாரும் இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க, தயவு செய்து ஆன்லைன்ல பார்க்காதீங்க, OTT பிளாட்ஃபார்ம்ல பாருங்க, பட் வந்து திருத்தரமா பார்க்க வேண்டாம், முடிந்த அளவு தியேட்டர்ல போய் குடும்பத்தோட இந்த படத்தை பாருங்க. நிச்சயமாக ஒரு புரோக்கன் ஃபேமிலியா இருந்தால், குடும்பத்துக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவு இருந்தால், நிச்சயமா இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தா அந்த சச்சரவுகள் எல்லாம் நிச்சயமா சரியாகி அந்த படத்துல வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையிலான உறவு நிச்சயமாக மேம்படும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.